அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம ஜியோகிராஃபி கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இப்போ 10th சோஷியல் சயின்ஸ்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4th லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அதுல நிலப்பகுதியில் உள்ள அதாவது எண்ணெய் வயல்கள், கடல் மற்றும் நிலப்பகுதியில் இருக்க வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோல இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? இந்தியா புதுப்பிக்கக்கூடிய முடியாத வளங்கள், என்னென்ன வளங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம எடுக்கப்படுறோம் அப்படிங்கறத இந்த மேப்ல கொடுத்துருக்காங்க. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அணுக்கரு உலைகள், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப் டயக்ராம்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கெயில் பார்க்கலாம். கெயில் நிறுவனம் அப்படிங்கிறது என்ன? இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது. அதுதான் நம்ம கெயில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனம் ஆகும். இது யாரு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கு. இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் கேசஸ் எடுக்கிறதுக்கான, நேச்சுரல் கேஸ் உற்பத்தி செய்யறது மற்றும் அதுக்கான நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே, விநியோகம் எல்லாமே செய்யறது, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா புதுடில்லியில இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்ன இடங்கள் நம்ம பார்த்திருப்போம், கெயில் பார்த்திருப்போம், நால்கோ பார்த்திருப்போம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. கெயில் அப்படிங்கிறது இயற்கை எரிவாயு நிறுவனம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நேச்சுரல் கேஸ்க்கான அத்தாரிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பாக்ஸ் கண்டெய்னர் பார்க்கலாம். அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு, சிஎன்ஜி அப்படிங்கிறது கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன். சிஎன்ஜி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, மீத்தேன் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் ஆகும். இப்ப நம்ம பார்த்திருப்போம் E20 பெட்ரோல், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? எத்தனால் பிளெண்டிங் பெட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். எத்தனாலோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது எல்லாமே. இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ நம்மளுடைய பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே மாற்று தீர்வு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இவி மெஷின்ஸ் கண்டுபிடிக்கிறதாகட்டும், இவி வெஹிக்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதாகட்டும், இது எல்லாமே நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிஎன்ஜிஸ். இந்த சிஎன்ஜிஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பெட்ரோல், டீசல் இதுக்கு மாற்றா ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது சிஎன்ஜிஸா தான் இருக்கும். சரிங்களா? இதுக்குதான் கொடுத்திருக்காங்க. இது காற்றை விட லகுவானதாகவும் அதிவேகமாகவும் பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறது. அப்ப இது சாலிட் கிடையாது, ரொம்ப லைட் கேஸா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காத்தை விடவே கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதனால் மற்ற எரிபொருள்களை விட ஆபத்து குறைவானதாகும் அப்படிங்கறதும் சொல்லிட்டாங்க. விவசாய கழிவுகள்ல இருந்து எடுக்கப்படும் உயிரி வாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க. சிஎன்ஜிஸ் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப வேகமாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி அப்படிங்கறத அங்க கொடுத்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம பெட்ரோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிஎன்ஜிஸ் யூஸ் பண்ணி அந்த மோட்டார் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ல எல்லாம் சிஎன்ஜிஸ் நம்மளுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அதிகமா ஃபர்ஸ்ட் எங்க இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்தன் சைட்ஸ்ல, அதுல இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். NPCIL இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இந்திய அணுமின் சக்தி நிலையம் அப்படிங்கறதா NPCIL அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஆகும். இதுவுமே ஒரு பப்ளிக் செக்டர். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையாக கொண்டது. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மும்பைல இருக்கு. இயங்கும் அரசு நிறுவனம் ஆகும். இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. அட்டாமிக் எனர்ஜி மூலமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த NPCIL கிடைக்குது. ஓகேங்களா? அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், புதுப்பிக்க இயலா வளங்கள் முடிச்சிட்டோம். இப்ப புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே காற்றாலை, சூரிய ஆற்றல், நம்மளோட டைடல் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜிஸ் இது எல்லாமே தான் இருக்கும். கடல் அலைகள் மற்றும் மோத சக்தி இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, டைடல் எனர்ஜி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, எங்கெங்கெல்லாம் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல என்ன பாக்ஸஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வரப்பட்டாங்க, எது அப்படிங்கறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1897ல முதல் நீர்மின் நிலையம் எங்க அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரீதாபாத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்ஜிலிங் நிறுவப்பட்டிருக்கு. இந்திய தேசிய நீர்மின் சக்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீர்மின் சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது ஃபரீதாபாத்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல சூரியசக்தி நிறுவனம், சோலார் எனர்ஜி பத்தி சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் சூரியசக்தி நிறுவனம் அப்படிங்கிறது இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் புதுடெல்லி, SECI அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லியில அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ அடுத்தது விண்ட் பவர். ஸோ விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை, அதாவது விண்ட்மில்ஸ் எங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் அப்படிங்கக்கூடிய இடம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். ஸோ அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங். ஸோ இங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாவே விண்ட்மில் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப காற்றாலை மூலியமா சூரிய உற்பத்தி, அதாவது மின்சார உற்பத்தியுமே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடுல எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முப்பந்தல். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய காற்றாலைகள்லாம் எங்க அமைச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தென்மேற்கு பருவக்காற்று, மேற்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்சி, வெஸ்டர்ன் காட்சி, இந்த இடங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த இடங்கள் வந்து முடியக்கூடிய இடமா தான் வந்து நம்மளுக்கு கன்னியாகுமரி இருந்திருக்கும். ரைட்? ஸோ இங்க இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வந்து முடியும், இங்க இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து இந்த பக்கமா வந்து ஏறும். சரிங்களா? நீலகிரியில இருந்து வரும். அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து, அதாவது எந்த இடங்கள்ல காற்றுடைய ப்ரெஷர் அதிகமா இருக்கு, காற்று எங்க பட்டு வருது அப்படிங்கிற இடம், ஸோ அந்த இடங்கள்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்றாலை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி பார்க்கும்போது கன்னியாகுமரி அப்படிங்கிறது நம்மளோட வெஸ்டர்ன் காட்சி முடியக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல காற்றாலை உற்பத்தி செய்யும் போது நம்மளுடைய காற்றுடைய வேகம் அதிகமாகவும் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசனா இருக்கும். ஸோ இப்படிதான் காற்றாலைகள் இயங்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேசிய காற்றாற்றல் நிறுவனம் பத்தி கொடுத்திருக்காங்க, NIEW. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சென்னையில் உள்ள இந்நிறுவனம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்ட் எனர்ஜிக்கு சென்னை தான் வந்து ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சர் நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களுடைய அமைச்சகத்தின் கீழே இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு, ஆய்வு மற்றும் சான்றளித்தல். ஸோ காற்றுடைய தரம் எப்படி இருக்கு இப்ப நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவில வேர்ல்ட்லயே ரொம்ப சீக்கிரமா பொல்யூட்டட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம டெல்லி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நார்த்தன் இந்தியாஸ்ல அதிகமாவே பொல்யூட்டட் அதிகமா ஆகுது. ஸோ ரீசன்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம். இப்போ இங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து பைசாகி திருவிழா அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்களுடைய வேளாண்மை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அங்க இருக்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேளாண்மை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பயிர்கள் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து அழிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது எரிச்சு பத்த வச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி எரியக்கூடிய காற்றுடைய தன்மை மூலமாவும் அங்க வந்து காற்று மாசுபாடு ஏற்படும். சோ டெல்லியில நார்மலாவே பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையர் லெவலாவே இருக்கும். சோ இதுவும் எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அழுத்தம் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம பார்த்திருப்போம் அங்கெல்லாம் மேல சூடா இருந்தாலும் அதிகமா இருக்கும், குளிரா இருந்தாலும் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாவே அங்க இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல அந்த காற்றுடைய பனித்துகள்களோட டஸ்டும் போய் சேரும்போது என்ன அப்படின்னா சீக்கிரமாவே வந்து அது போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ ஃபாகோட இந்த ஸ்மோக்கும் போய் சேருது. அப்ப அது வந்து ஸ்மாக் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க பொல்யூஷன் இன்னுமே அதிகமா இருக்கும். அப்ப காற்றுடைய தரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். காற்றுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது, அந்த பொல்யூஷனுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறதுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதை வந்து யார ஆராய்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காற்றுடைய வள மதிப்பீடு அப்படிங்கிறது NEWE. சோ இப்படிங்கக்கூடிய நீவே அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்து இதை வந்து ஆய்வு செய்யறாங்க அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன், தொழிலகங்கள் சார்ந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்க அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1818 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ பருத்தி ஆலை எப்போ அப்படின்னா 1818 உருவாக்கப்பட்டுச்சு, போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல. நெக்ஸ்ட் ஒன், பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். ஸோ அதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜின்னிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிங்கிறது பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரிக்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கறத சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ இந்தியாவுடைய முக்கிய தொழிற்சாலைகள் என்னென்ன தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கு, எந்தெந்த இடங்கள்ல அப்படிங்கிறதுக்கான மேப் இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பருத்தி, பட்டு, இரும்பு மற்றும் எஃகு, சர்க்கரை, காகிதம் இது எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். தேசிய சணல் வாரியத்தினுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது வந்து ஜூட்டுக்கு, இது வந்து சில்க்குக்கு. சரிங்களா? மத்திய பட்டு ஆராய்ச்சி
தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது CSTRI அப்படிங்கிறது சென்ட்ரல் சில்க் போர்டு, அதான் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இங்க பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் ஆகும். ஸோ செரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸோ பட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நிறுவனமா இங்க வந்து செயல்படுத்தப்படுது. இந்நிறுவனம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தில் 1983 தொடங்கப்பட்டுச்சு. ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1983 எங்க இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெங்களூர்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ்ல இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ், ஓகேங்களா, நவம்பர் 20, 1975, ஸோ யார் கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரேடு கீழே, அதாவது ட்ரேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேடு கீழே நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 1975 நவம்பர் 20. தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய கைத்தறி அப்படிங்கிறது விட்டு போக்கலாம்னு சொல்லி காந்தி பீரியட்ல இருந்து நம்ம கைத்தறி வச்சுதான் அதிகமாக நம்ம ராட்டம் சுத்தர்ல இருந்து எல்லாமே நம்ம கொண்டு வந்திருப்போம், பருத்திக்கான முக்கியத்துவம் எல்லாமே கொடுத்திருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ 1975 இந்த ட்ரேட் கீழே, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேடு கீழே இந்த கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாங்க. அது இப்ப புதுதில்லியில அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா. So next one, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குரூப் 4ல கேட்டக்கூடிய ஒரு கொஸ்டின், குரூப் 4 2024 இப்ப நடந்த குரூப் 4லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ முதல் காகித தொழிற்சாலை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812 மேற்கு வங்கத்தில் உள்ள ஷெராம்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1812. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த பாக்ஸ்ல இந்திய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA, அதாவது நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பர்கான்பூர் மாவட்டம், ஸோ இதுவுமே எங்க அப்படின்னா நேபா நகர் என்னும் இடத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நேபா அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நேபா நகர்ல வந்து நியூஸோடைய எடிட்டிங் அண்ட் பேப்பர் ஆலைகள், ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் உருவாகியிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 போர்ட்டோனோவாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டோனோவா அப்படிங்கிற இடத்துல முதல்ல இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழிலகங்களுடைய பெயர்கள், இது எங்க இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இரும்பு எஃகு தொழிலகங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கோ, IASCO, BISCL, HCL, ஸோ ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி அண்ட் ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படிங்கிறது ரூர்கேலால பிலாயில அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாமே கண்டென்ட். ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் HCL திருப்பியுமே பார்த்தோம் அப்படின்னா இது இங்கிலாந்தோட தொழில்நுட்ப உதவி. ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா அண்ட் ஜெர்மன் பார்த்திருப்போம் இங்க துர்காப்பூர்ல. அதே மாதிரி இங்கேயும் வந்து HCL, இது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யாவோடது பொக்கோரால அமைச்சிருப்போம். ஸோ சேலம் எஃகு ஆலை, விஜயநகர் எஃகு ஆலை, விசாகப்பட்டினம் எஃகு ஆலை அப்படிங்கிறதுலாம் எங்கெங்க உருவாக்கப்பட்டுச்சு, என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் மின்சாரம் மற்றும் மின்னணு மென்பொருள் மற்றும் வாகன தொழிலகங்கள் எங்க இருக்கு, ஸோ எதெல்லாம் உற்பத்தி செய்யறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப் தான் இது. ஸோ இந்த பாக்ஸ்ல பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் நம்ம முதலே பார்த்திருப்போம் போன வீடியோஸ்லயே. ஆசியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு ஏன் சென்னை அழைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இது ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம், அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014. இப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி புத்தொழில் மாநாடு எங்க நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2014 தொடங்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கறத ரொம்ப இனிஷியேட் எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த தொழிற்சாலையோட சவால்கள். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றோம், ஒரு நம்ம இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை இதுல கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் உருவாறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வளம் உற்பத்தி மற்றும் பகிர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு உருவாக்குதல், நிறையவே நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே இது ஒரு பிரச்சனையா இருக்கு. சமச்சீர் பிரதேச வளர்ச்சி, ஸோ எல்லா இடங்களையுமே ப்ராப்பரா வந்து அதுக்கான ஒரு growth இருக்கா, டெவலப்மெண்ட் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு சவால்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். GDP மற்றும் தனிநபர் வருமானம், ஸோ நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறதுமே வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவா இருக்கு. வாழ்க்கை தரம், ஏற்றுமதி, சமூக வளர்ச்சி, இது எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்கு ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகளா உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல நம்ம கொடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.